வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 55 லட்சம் ரூபாய் வரி மோசடி செய்து இறக்குமதி செய்யப்பட்ட 27 மெட்ரிக் டன் மஞ்சள் பறிமுதல். சில பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் தீ பரவியுள்ளது. காசா நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர மோதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். 55 லட்சம் ரூபாய் வரி மோசடி செய்து இறக்குமதி செய்யப்பட்ட 27 மெட்ரிக் டன் மஞ்சளை சுங்க பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு கடவத்தையில் 2 கொள்கலனுக்குள் இருந்து மஞ்சள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். அரிசி உள்ளதாக குறிப்பிட்டு 2 கொள்கலன்கள் அண்மையில் இந்தியாவிலிருந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. குறித்த 2 கொள்கலன்களும் இன்று திறக்கப்பட்ட போது அதில் 10 மெட்ரிக் டன் அரிசி மாத்திரமே இருந்ததாக சுங்க பேச்சாளர் கூறியுள்ளார். அத்தியாவசிய உணவு வகைகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் மஞ்சள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் கொள்கலனை இறக்குமதி செய்த வர்த்தகர் 55 லட்சம் ரூபாய் வரி மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. 2 கொள்கலன்களிலுமிருந்து கைப்பற்றப்பட்ட மஞ்சள் மற்றும் அரிசியின் பெறுமதி 1 கோடி ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கொள்கலன்களை இறக்குமதி செய்த வர்த்தகரிடம் சுங்க வருமான பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீற பிரவேசித்து மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்ட 20 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தலைமன்னார் கடற்பரப்பில் 4 படகுகளுடன் குறித்த 20 இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்ததாக மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் BS மிரிண்டா கூறினார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 18 இந்திய மீனவர்களையும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. அனலைத்தீவு கடற்பரப்பில் 5 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களே விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நடராசா கணேசமூர்த்தி குறிப்பிட்டார். மட்டக்களப்பு பாலமீன் கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்திய 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்களிடமிருந்த 36 லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத மீன்பிடி வலைகளும் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் கடற்றொழில் பரிசோதகர் டி பாலமுகுந்தன் தெரிவித்தார். இதனைத் தவிர 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான 9 இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடற்படையினருடன் மாவட்ட கடற்றொழில் பரிசோதகர்கள் இணைந்து நேற்று மாலை மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் தீ பரவிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. முனராகலை வெள்ளவாய வதினகொல வனப்பகுதியில் நேற்று பரவிய தீயினால் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு காட்டுப்பகுதி அழிவடைந்துள்ளது. சில பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாகவும் கடும் காற்று காரணமாகவும் தீ உக்கிரமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை முனராகலை மரகல கந்த பகுதியில் நேற்று தீ பற்றியுள்ளது. இதனால் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹாலியல அட்டம்பிட்டிய தவளம் தென்ன பகுதியில் நேற்று காலை பரவிய தீ காரணமாக சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. இதுவரை தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பரவிய பல தீ விபத்துகளால் வனப்பகுதியின் இயற்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தீ காரணமாக சுமார் 500 ஹெக்டேர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வனப்பகுதியில் தீ பரவுவதை தடுப்பதற்கு விசேட செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வன பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வன பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அனுரா சத்துருசிங்க தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக விவசாய மற்றும் கடல்நீரடி மீன்பிடி உட்பட பல தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியினால் கடல் நீரேறி மீன்பிடி முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனையிரவு சுண்டிக்குளம் கடல் நீர் ஏறி வறட்சி காரணமாக நீர் வற்றிய நிலையில் காட்சியளிக்கின்றது.
வறட்சி காரணமாக இறந்த மீன்களை உண்ணுவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் வருகை தரும் காட்சி எமது கேமராவில் பதிவாகியது. மீன்பிடி தொழிலுக்காக பயன்படுத்தும் மீன்பிடி வள்ளங்கள் கரையிலும் வீடுகளிலும் அனாதரவாக காணப்படுகின்றன. ஆனையிரவு சுண்டிக்குளம் கடல் நீர் ஏரி மீன்பிடி தொழிலை நம்பி வாழும் சுமார் 830 குடும்பங்களின் ஜீவனோபாயம் முற்றாக பாதிப்படைந்துள்ளது. கடற்தொழில் சம்பந்தமாக நாங்கள் இவர ஆண்டுகளிலே கடந்த ஆண்டுகளிலே நிறைய தொழில் செய்து நல்ல வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி வந்தோம். இந்த முறை காலத்திலே மழை வீழ்ச்சி காரணமாக நமக்கு கடற்தொழில் இந்த விலையும் வாய்ப்பளிக்காததால் எங்கள் வாழ்வாதார நிலை கொஞ்சம் சிக்கலாக. நாங்கள் இப்போது இந்த கடற்தொழில் சம்பந்தத்திலே வாழ்வாதாரத்திலே சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த கடல் நீர் ஏரியில் பிடிக்கப்படும் இறால் மற்றும் மீன் வகைகள் வெளியிடங்களுக்கு ஏற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது நிலவும் வறட்சியால் மீனவர்கள் தமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். இவர்களது தொழில் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் உதவி வழங்குவதற்கு எவரும் முன்வராமை கவலைக்குரிய விடயமே. நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுக்குரிய வறட்சி நிவாரணமோ இல்லை நஷ்டஈடோ கோரி சில இடங்களுக்கு அறிவித்தும் இதுவரையும் எங்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்கப்படவில்லை. வாழ்க்கை எங்கள் செய்தி. மட்டக்களப்பு மாநகர சபையின் சேவைகள் மற்றும் சிறப்பு செயற்பாடுகள் தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபையில் கண்காட்சி ஒன்று நேற்று நடைபெற்றது. மாநகர சபையின் மாநகர விருதுகள் வைபவத்தின் முதல் நிகழ்வாக இந்த கண்காட்சி இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் எம் உதயகுமார் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், மட்டக்களப்பு மாநகர மேயர் சிவகீர்த்தா பிரபாகரன், மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது 10 வருடங்களில் மாநகர சபைக்கு ஆதன வரிகளை சிறப்பாக செலுத்திய 60 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சூப்பர் ஃபைட்டர் இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சி. சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியில் 49 கிலோகிராம் இடைப்பிரிவில் போட்டியிட்டு பிரபல்யமான வீரருக்கான விருதினை வென்ற கண்டி வித்யாலயா கல்லூரியின் இசங்க சஞ்சேவை வரவேற்கும் நிகழ்வு தற்போது கண்டியில் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமான முறையில் அண்மையில் நிறைவு பெற்றிருந்தது. இந்த போட்டியில் 49 கிலோகிராம் எடைப்பிரிவின் கீழ் வெற்றியீட்டிய கண்டி வித்யார்த்த கல்லூரியின் மாணவனான இசங்க சஞ்சயை வரவேற்கும் நிகழ்வொன்று இன்று கண்டியில் மிகவும் கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை 9 மணிக்கு கண்டி மணிக்கூட்டு கோபுரத்துக்கரையில் ஆரம்பமான இந்த கோலாகலமான வரவேற்பு நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வு கண்டியில் பேரணியாக வரவழைக்கப்பட்டு இசங்க சஞ்சய பாடசாலையின் வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதன் போது பாடசாலை வளாகத்தில் நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் அவர் பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார். 2020 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையில் தங்கப்பதக்கத்தை ஈட்டி கொடுக்கும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு, நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MAS ஹோல்டிங் நிறுவனங்களினால் இந்த ரியாலிட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கண்டி நகரிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.